ஹாய். காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுக்கு, மதியம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம வந்து ஒரு மசால் சப்பாத்தி செஞ்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டு, காரம் எல்லாமே அதில் போட்டு வெறுமனையாக அதுக்கு வந்து நம்ம சைடிஷே இல்லாமல் செஞ்சு கொடுத்து விட்டுறலாங்க. 2 கப்பு நல்லா கோதுமை மாவு எடுத்துகிட்டு கரம் மசாலா, ரெட் சில்லி மசாலா, மட்டன் தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு மசித்த ஒரு உருளைக்கிழங்கு, உங்களுக்கு இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிலே கேபேஜி எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோ மட்டும்தான் போட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தெளிச்சிக்காதீங்க. போட்டு இந்த அளவுக்கு நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பூரியாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து சப்பாத்தியாக தான் போட்டேன். மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து பாப்பா வந்து எனக்கு சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுங்க, சைடிஷ்லாம் எதுவுமே வேணாம், நான் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி, டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னா அது மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். இதுலேயே நம்ம எல்லா மசாலா பொருட்களும் நம்ம போட்டிருக்கறனால பசங்க வந்து லஞ்சுக்கு வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அதில் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நான் சைடிஷ்லாம் எதுவுமே கொடுத்துவிடல. நம்ம இதில் வந்து உப்பு காரம்லாம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நம்ம பூரியாக செய்கிறதுனா கூட செஞ்சுக்கலாம். இதில் வெந்தயக்கீரை வேணுன்னா கூட போட்டுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது மாதிரி